விசிகே வந்து இன்னைக்கு ஊடகங்கள் வந்து எப்படியாவது இழுத்து வெளியே விட்டுற முடியாதான்னு முயற்சி பண்றாங்க. இந்த நீங்க சொல்லக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள், அவங்களுக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அஜெண்டா இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஏன் பேசுறாங்க, ஏன் பேசாம இருக்காங்கங்கிறதுக்கு காரணங்கள் இருக்கு. அதனால அதையெல்லாம் வச்சுக்கிட்டு விசிகே அதாவது விசிகே முடிவ விசிகே தாங்க எடுக்க முடியும். இன்னொருத்தர் எடுக்க முடியாது. மூத்த பத்திரிகையாளர்களா எடுப்பாங்க விசிகேவுக்கான முடிவ. விசிகாவின் முடிவை விசிகா எடுக்கும். எங்க தலைவர் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கு காரணங்கள நீங்க ஒவ்வொன்னா கற்பிச்சுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வந்து காலத்தால் அம்பலமாயிடும். இப்ப இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ஆதவ்ட்ட பணம் வாங்கிட்டாரு. அதனால ஆதவ நீக்க முடியாம இருக்காருன்னு. இப்ப என்ன சொல்லுவீங்க? இ இப்ப என்ன சொல்றாங்க? திமுக சொல்லி நீக்கிட்டாருங்கிறீங்க. டக்குன்னு இங்க இருந்து அங்க போயிட்டீங்க. இப்ப நீக்கலன்னா இல்ல, இல்ல. விளக்கம் குடுக்கணும்னு வெயிட் பண்றாங்கல்ல. 6 மாதம் நீக்கங்க. 6 மாதம்ங்கிறது அரசியல்ல எவ்வளவு பெரிய பீரியடு. நீங்க அடுத்த தேர்தலுக்கான காய் நகர்த்தக்கூடிய காலம் இந்த 6 மாதம். 6 மாதங்களுக்கு பிறகு பேசுவோம் இத பத்தின்னு தான் உங்க தலைவர் சொல்றாரு. அப்படித்தான் ஒரு ஜனநாயக அமைப்பு அப்படித்தான் செயல்பட முடியும். என்ன இது என்ன ஹிட்லரா எங்க தலைவரு? ஹிட்லரா நடத்துறாரு இந்த கட்சிய? எங்க தலைவர் நடத்துறாரு. அவரு ஜனநாயக பண்புமிக்க தலைவர். அவர் தலைமை ஏற்று வர்ற யாரையுமே அவர் நடவடிக்கைக்கு உட்படுத்த மாட்டார். அவங்களுக்கு வாய்ப்பு குடுப்பார். அவங்கள்ட்ட பேசி பார்ப்பார். அவங்கள்ட்ட உரையாடி பார்ப்பார். அவங்களுக்கு புரிய வைப்பார். அதை மீறி மீண்டும் மீண்டும் அவர்கள் தவறு இழைக்கும் பட்சத்தில இது போன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்துவார். இதுதான் எங்க கட்சியினுடைய மரபு. 30 வருஷத்துல இந்த கட்சியில இந்த மாரி யாரையாவது தூக்கி வெளிய போட்டதா ஒண்ணு காட்டுங்க பார்ப்போம். அவங்களா போவாங்க. கட்சியில வந்து இந்த கட்சியினுடைய தன்மை அவங்களுக்கு செட் ஆவலன்னா, அவங்களா வெளியேறிடுவாங்க. எங்க தலைவர் நீக்கினாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது அந்த இந்த அசம்பாவிதங்கள் நடக்குதுல்ல. பொதுமக்களுக்கு இடையூறாக அந்த இடத்துல இப்படி பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல இப்படி பண்ணிட்டாங்க நிர்வாகிகள்னு ஒரு வரும்போது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை உட்படுத்தி ஒரு அறிவிப்பு குடுப்பார். அப்பவும் இது போன்ற நடவடிக்கைகள் தான் செய்திருக்கோம். திரும்ப அவங்க வந்து தலைவர்ட்ட இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க என்ன திரும்ப இணைச்சுக்கங்கன்னு சொன்னா இணைச்சுக்குவார். அப்படித்தான் இதுவரைக்கும் பார்க்கிறோம். இதுவும் அதுபோல ஆதவ் அவர்கள் இனிமேல் நான் இந்த மாதிரியான கருத்துக்கள பேச மாட்டேன். கட்சி தலைமை என்ன சொல்கிறீர்களோ, அதை நான் பேசுவேன், வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னார்னா முடிஞ்சு போச்சுல்ல மேட்ரு.